Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க நிறைய மாணவர்கள் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. டீச்சரை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் போர்ஷன்ஸை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. மெம்பர்ஷிப் எடுத்த நிறைய மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. வால்யூம் 1 நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்போ நாங்க வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்றது, எப்படி படிக்கணும், எங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லெத்தார்ஜிக்கா இப்போதான் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் கிட்ட வந்திருக்கிறோம் சார். இன்னும் 5th 6thக்கே நாங்கள் முடிக்கல சார்ன்றீங்க. இன்னும் சரியா ஒரு மாசம் தான் இருக்கு நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு மொத்தம் 6 சாப்டர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்க முடிச்சாகணும். ஆனா அதை தாண்டி thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு வால்யூம் 2க்கு ரெடி ஆயிட்டீங்க. இது ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரீ பிளான்டா பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ட்டா சொல்ல போனோம்னா கணித புலிகள், மேக்ஸ் டைகர்ஸ், நீங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. கண்டிப்பா ஆஸ் எ டீச்சரா நான் உங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா நம்ம ஜெயிக்க போறோம். நான் பப்ளிக் எக்ஸாம் 11th முடிச்ச உடனே 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். மறுநாளே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 மாணவர்கள் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, அல்லது எனக்கு பர்சனலா நீங்க மெசேஜ் போடும் போதும், சார் நாங்க முடிச்சிட்டோம் சார் வால்யூம் 1, நாங்க அடுத்தது எப்போ வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்றது, எங்களுக்கு டைம் ஆகுது சார், சீக்கிரம் சொல்லுங்க சார் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நானே ஒரு வாரம் லேட் ஆக்சுவலா. இப்போ நம்ம அடுத்த போர்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது, வால்யூம் 2 எப்படி ஸ்டார்ட் பண்றது? வால்யூம் 1 முடிக்காத மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்களை சுத்தி தமிழ்நாட்டுல மாணவர்கள் எவ்வளவு வேகமா படிச்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு மெட்டிகுலஸா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பப்ளிக் எக்ஸாமுக்காக எவ்வளவு சீரியஸா பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க 3 சாப்டர் முடிச்சதே பெருசா படிச்சுட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. 6 சாப்டர் முடித்த மாணவர்கள் இப்ப 7-8க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாணவர்கள் கொஞ்சம் விழித்தெழ வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வர வேண்டும். உங்க சோம்பேறித்தனத்துக்கு எட்ட போட வேண்டும். டைம் இல்ல சார் என்றது எல்லாமே ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். டைம் இருக்குது நம்ம கிட்ட. அதே 24 ஹவர்ஸ்ல தான் இந்த மாணவர்களும் சாதிச்சுட்டு இப்போ வால்யூம் 2 உள்ள நுழைஞ்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தனியா கிளாக்ல எக்ஸ்ட்ரா நேரம்லாம் கிடையாது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் 11th முடிச்ச மறுநாள்ல இருந்து நிறைய மாணவர்கள் வால்யூம் 1 நான் எப்படி படிக்க சொன்ன முடிச்சுட்டு போன மாசமே முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா நானே லேட்டா போட்டு இருக்கிறேன் இப்போ ஸ்டடி பிளான் 2. அப்போ வால்யூம் 2க்கு எப்படி படிக்க போறோன்றதை நல்லா கிளீனா பாத்துங்க. 4/8ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. 11/8 வரைக்கும் சாப்டர் நம்பர் 7ல 7.1 7.2 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வித் எக்ஸாம்பிள்ஸோட தான் சொல்லிட்டு வரேன் நானு. அதே மாதிரி 12/8 ஆகஸ்ட் 12/8ல இருந்து 18/8 வரைக்கும் அதே சாப்டர் 7ல 7.3ல இருந்து 7.6 வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸா இருக்கும், சின்ன சின்ன கான்செப்டா இருக்கும். அதனால 4 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். 7.3 4 5 6. அதுக்கப்புறம் 19/8ல இருந்து 25/8 ஆகஸ்ட் 25/8 வரைக்கும் நீங்க எதை கம்ப்ளீட் பண்ணனா 7.7 7.8 7.9. இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. அதனால 3 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் நம்பர் 7 கம்ப்ளீட் பண்ணுவோம். என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25/8 சாப்டர் நம்பர் 7 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஃபைன். அதுக்கப்புறம் 26/8ல இருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். 26/8ல இருந்து 1/9 வரைக்கும் சாப்டர் நம்பர் 8 8.1ல இருந்து 8.4. 8th சாப்டர் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால 4 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன். அப்போ 4 எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே எத்தனை சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா 7 தான் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 8.5ல இருந்து 8.7 வரைக்கும் படிக்க போறோம். செப்டம்பர் மாசம் வந்தாச்சு. 2/9ல இருந்து 8/9 வரைக்கும் உங்க குவார்டர்லி எக்ஸாம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அதனால 8.5 8.6 8.7 ஒரு 3 எக்ஸசைஸோட கம்ப்ளீட் ஆயிட்டு அதோட விட்டுறேன் நானு. அப்போ நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி 7-8 கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஃபைன். அதோட நான் கேப் விட்டுட்டேன் பாருங்க. 9வது மாசம் உங்களை நடுவில் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதாவது 9/9ல இருந்து 9/9/2024ல இருந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா 29/9 வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்போ 9/9ல இருந்து 29 வரைக்கும் நீங்க உங்க குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தரவா படிச்சு எங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ் எல்லாமே சேர்த்து 29/9 திருப்பி ஆரம்பிக்கிறோம். அக்டோபர் 6 வரைக்கும் சாப்டர் நம்பர் 9 ஸ்டார்ட் பண்றோம். 9.1 9.2 9.3. இப்போ கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 7-8 தான் நம்மளால முடிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறமேல 7-10ல இருந்து 13-10 வரைக்கும் சாப்டர் நம்பர் 9ல 9.4 to 9.7 படிக்கிறீங்க.
அப்போ கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 7-8 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதோட நம்ம என்ன பண்றோம்னா 14-10 இருந்து 20-10 வரைக்கும் சாப்டர் நம்பர் 9ல 9.8 9.9 ஏரியா வால்யூம்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான எக்ஸசைஸ் ரெண்டுமே, அதனால ரெண்டே எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த பிளான் பிரகாரம் பாத்தீங்கன்னா 7, 8, 9 நம்ம முடிச்சிட்டோம். 20-10 அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் 21ல இருந்து 27க்கும் சாப்டர் 12 ரெண்டே எக்ஸசைஸ் தான். அதை அந்த வாரம் ஃபுல்லாவே போட்டு பார்த்துடலாம் நீங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் பார்த்தா 7, 8, 9, 12 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம 28-10 ஆகஸ்ட் 28-10ல இருந்து 3-11 வரைக்கும் சாப்டர் நம்பர் 11 ஸ்டார்ட் பண்றோம். 11.1 to 11.3. அப்போ நம்மளுடைய கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8, 9, 12 தான் முடிச்சிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அதே சாப்டர் 11.4 11.5 கடைசி ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா நம்ம 5 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். சார் என்ன சார் நீங்க பாருங்க இந்த இதுல இருந்து இதை முடிச்சிருங்க, இந்த இதுல இருந்து இதை முடிச்சிருங்க, யார் சார் படிக்கிறது உட்கார்ந்துங்கன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீ கொஞ்சம் நல்லா பாருங்க பிளானு. இப்படி வந்தாலே உங்களுக்கு நவம்பர் மாசம் முடிஞ்சிருது பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு படிச்சாலே நமக்கு நவம்பர் மாசமே முடிஞ்சிருது. டிசம்பர் 10 நாள் தான் கையில இருக்கும். அதுக்குள்ள ஆஃபிலி எக்ஸாம் வந்துடும். ஆஃபிலி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கும். அப்ப டைம் இருக்காது. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணாலே நமக்கு டைம் இல்ல பாருங்க. ஒரே நாள் ஒரு சாப்டர்லாம் படிக்க முடியாது. நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க. 7வது சாப்டருக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காரு பாருங்க. 3 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. 8வது சாப்டருக்கு ஒரு 2 வாரம் டைம். 9வது சாப்டருக்கு ஒரு 3 வாரம் டைம்னா கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸ் டைம் கொடுக்கணும் நம்ம. 12th சாப்டருக்கு ஒரு 7 நாள் தான். ஏன்னா சின்ன சாப்டர் அது. 11th சாப்டர் சின்ன சாப்டர், ஈஸியான சாப்டர், அதனால 14 நாள். அதுக்கப்புறம் 10வது சாப்டருக்கு பாத்தீங்கன்னா 21 நாள் கொடுத்துருக்கோம் பாருங்க. 21 நாள்ல கண்டிப்பா முடிக்க முடியும். நீங்க இந்த சார்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல ஒட்டிடுங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 4-8ல இருந்து 25-11ல இருந்து 30-11 வரைக்கும், அதாவது 4-8 ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் எப்படி செகண்ட் வால்யூமை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபேஸ்ட் மேனர்ல அப்படியே எப்படி கொண்டு வர்றது. நான் செப்டம்பர் நடுவுலயும் ஒரு 25 நாள் உங்களுக்கு கேப் கொடுத்துட்டேன். செப்டம்பர்ல நீங்க குவார்டர்லி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்காகவும் டைம் கொடுத்துட்டேன் நான். அப்ப இதே மாதிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 10 பாத்தீங்கன்னா 11ல இருந்து 30 வரைக்கும் சாப்டர் 10க்கு 10.1 to 10.4 10.5 to 10.6 10.7 to 10.8 சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல நான் 1 மார்க் கவரேஜ் பண்ணல, 1 மார்க் இல்லாம எக்ஸசைஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அப்போ ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர்ல கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு நவம்பர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய 12 சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். டிசம்பர் மாசம் ஒரு 10-15 நாள் நம்ம கையில இருக்கும் ஆஃபேலி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடியே மேக்சிமம் ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க ஆஃபேலி எக்ஸாம். ஆகவே டிசம்பர் மாசம் அந்த குளிரான நேரத்துல நீங்க ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். டிசம்பர் ஃபுல் மந்த் பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 1ல இருந்து சாப்டர் நம்பர் 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் வால்யூம் 1 ரிவைஸ் பண்ணுங்க. குவார்டர்லி எக்ஸாமுக்கே நீங்க வால்யூம் 1 தரோ பண்ணி வச்சிருங்க. திருப்பி வால்யூம் 1 படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது பாருங்க. இந்த ஸ்லாட்டுக்குள்ளார வால்யூம் 1 உங்களால கொண்டு வரவே முடியாது. அப்புறம் ஜனவரி பிறந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிப்பாங்க, செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம், அப்புறம் மாடல் பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவாங்க, அல்லது தேர்ட் ரிவிஷனும் வைப்பாங்க. அப்போ திருப்பி 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 நம்மளுக்கு புதுசா படிக்க டைம் இருக்காது, ரிவைஸ் பண்ணதான் டைம் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க உங்க பாட்டுக்கிட்டு, கரெக்ஷன் பண்ணி பேப்பர் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு டைமே இருக்காது. ஆகவே ஸ்டூடெண்ட் செகண்ட் வால்யூம் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள், ஃபர்ஸ்ட் வால்யூம் முடித்த மாணவர்கள், அது ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிக்காத மாணவர்கள் கூட என்ன செய்யலாம்னா இந்த பிளான் பிரகாரம் செகண்ட் வால்யூம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சைட் பை சைடு வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துருங்க. அதான் புத்திசாலித்தனம். அப்போ வால்யூம் 2 கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் உடனடியாக 4-8ல இருந்து நான் கொடுத்துருக்கிற பிளான் பிரகாரம் வீட்டுல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பக்கத்துல சைன் போட்டுக்கிட்டே வாங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, பாருங்க நான் வால்யூம் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கூல் ஒன்னும் நடத்தவே இல்லை. நம்மளோட மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல போனீங்கன்னா ஹோம் பேஜ்ல 7.1ல இருந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் அப்படியே இருக்கும் வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு. அப்படியே கிளிக் பண்ணி ஒரு சம்மா பார்த்து புக்கை திறந்து வச்சுங்க, கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சர் நான் எப்படி டீச் பண்றேன்னு பார்த்து 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 போட்டு வந்துகிட்டே இருங்க. கடகடன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு நோட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நம்ம வைக்கிற வீக்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். இந்த போர்ஷன்ஸ் பிரகாரம் நம்ம வீக்லி டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்ரெடி வால்யூம் 1ல வச்சுட்டு இருக்கோம், நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு as well as சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கொஸ்டின் பேப்பர் காட்ட போறேன். எப்படி மெம்பர்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, எப்படி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு
அதனால இமீடியட்டா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. வீக்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்காக, பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக இதுக்கு கீ கொடுப்போம், கிரியேட்டட் 1 மார்க்ஸ் கொடுப்போம், டவுட்ஸ் கிளியரன்ஸ் இருக்கும். அது இல்லாம 1 மார்க் பிராக்டிஸ்க்காக கூகுள் ஷீட் கொடுப்போம். பப்ளிக் எக்ஸாம்ல டார்கெட் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும்ன்றவங்க இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. இந்த பிளான் பிரகாரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. வால்யூம் 2 நவம்பர் மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. திருப்பியும் வால்யூம் 1 படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. குவார்டர்லி எக்ஸாமுக்கு வால்யூம் 1ல இருக்கிற அனைத்து ப்ராப்ளம்ஸ், அனைத்து எக்ஸசைஸ், அனைத்து 1 மார்க்கும் புக்ல என்ன டவுட் ஃபுல்லா படிச்சுட்டு வால்யூம் 1 தலை சுத்தி போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சாலே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாசம் ஆகும் வால்யூம் 2 படிக்கிறதுக்கு. அந்த டைம்ல வால்யூம் 1 தொடவே முடியாது உங்களால. டிசம்பர் மாசம் மட்டும் லைட்டா ரிவைஸ் பண்றதுக்கு, ஃபார்முலாஸ் எல்லாம் கேதர் பண்ணி ரிவைஸ் பண்றதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். அதனால இந்த பிளான் பிரகாரம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆஃப் இயர்லிக்குள்ளார நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2 படிச்சிடலாம். வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயும் நம்மளால நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். நல்ல மதிப்பெண் என்றால் 90+ என்பது நல்ல மதிப்பெண். சென்டம் தான் நல்ல மதிப்பெண் கிடையாது. 90+ எடுத்துட்டாலே யூ ஆர் பெஸ்ட்னு அர்த்தம். அதுக்காக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆனா 100 தான் நம்மளோட டார்கெட். ஆனா 90+ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணாதான் படிக்க முடியும். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர், உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படி போய் அந்த இடத்த ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வருஷம் மாணவர்கள் வால்யூம் 2 நிறைய பேர் 9th சாப்டர் விட்டுருவான், 10th சாப்டர் விட்டுருவான், 11th சாப்டர் விட்டுருவான், சில பேர் 7th சாப்டரே விட்டு போயிடுவான். போயிட்டு என்னால கம்பல்சரி அட்டன் பண்ண முடியல, எனக்கு 5 மார்க் குறைஞ்சு போச்சு, 10 மார்க் குறைஞ்சு போச்சு சொல்லுவான். எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாம படிக்கிறதுக்கு தான் நம்ம +2 வந்திருக்கிறோம். நம்ம பாட்டுன்னு வால்யூம் 1 மட்டும் படிச்சா போதுமா சார், வால்யூம் 2 மட்டும் படிச்சா போதுமா சார்? அதுல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், ஏதாவது ஒரு டிகிரி ஜாயின் பண்ணா போதும் பிள்ளைகளுக்கு தான் வால்யூம் 1 மட்டும் படிச்சா ஒரு 75 எடுத்துடலாம், வால்யூம் 2 மட்டும் படிச்சா ஒரு 75 எடுத்துடலாம்னு சொல்றது. ஆனா வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே தரவா படிச்சாதான் நம்மளால சென்டம் என்ற இலக்கை நோக்கி செல்ல முடியும். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷெட்யூலை ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு ஃபாஸ்டா படிச்சாதான் வால்யூம் 2 படிக்க முடியும். ஸ்கூல்ல சும்மா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பீடுக்கு உங்களால கோப் அப் பண்ண முடியாது. முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் ஸ்கூல்ல நடத்தும் போது அந்த ஸ்பீடோட கோப் அப் பண்ண முடியும், மேக்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.